பாண்டியன் ஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம காந்திமதியோட வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கிறாங்க. மாறி போலீஸை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஒருவேளை எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்கள பிடிச்சிட்டு போனது பத்தாமல் நம்மளையும் பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்களா, ஒருவேளை நம்ம மேலேயும் கேஸ் கொடுத்துருப்பாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அத்தை போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி கிட்ட போய் சொல்கிறாங்க. போலீஸை பார்த்த உடனே காந்திமதியும் ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்ன மேடம், எங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்னு அக்கம் பக்கம் விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாதிரி போய் தண்ணி கொண்டு வா. தண்ணியெல்லாம் வேண்டாம் மேடம், எங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. 35 வருஷம் பகை அந்த வீட்டில் இருக்கிறவங்க வேற யாரும் இல்லை, என் பேத்தி ராஜியும் என் பொண்ணு கோமதியும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அந்த பாண்டியன் ரொம்ப நல்ல மனுஷன். வீட்டுக்கு வந்த மருமகளுங்களை பெத்த பொண்ணு மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. யாரும் என் மாமியார் இப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட குறை சொன்னதே கிடையாது. பெத்த பிள்ளைங்களை கூட அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகளுங்களை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. சரவணன் ஒரு அப்பாவி, அதட்டி கூட ஒரு வார்த்தை பேசவே மாட்டான். சத்தமாக பேசினா அவனுக்கு பழக்கமே கிடையாது. அவங்க அப்பா என்ன சொன்னாலையும் சரின்னு மட்டும்தான் சொல்லுவான். ஆனால் அந்த பொண்ணோட குடும்பம் இருக்கே, அம்மாடியோ, அப்போ கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போய் சொல்லணும் உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க அம்மா அப்பா வர சொல்லி நியாயமாக தான் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. ஆனால் அவங்க தான் வீட்டு முன்னாடி வந்து பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு பெரிய ஒரு பிரச்சனையாக்கி இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் வரையும் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. பண்ணுற தப்பை எல்லாத்தையும் அந்த பொண்ணோட குடும்பம் பண்ணிட்டு இப்போ பழியை தூக்கி இந்த வீட்டு மேலே போட்டிருக்காங்க. அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம். நீங்கள் தான் எப்படியாவது அவங்கள வெளியே விட்டுடணும். உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சு அந்த குடும்பத்தை தூக்கி தான் நீங்கள் ஜெயிலில் போடணுமே தவிர இவங்கள கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் இன்னும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கடையில் பொருள் வாங்குறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. எல்லாருமே பாண்டியன குடும்பத்தை ரொம்பவே பெருமையாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் அப்படிப்பட்டவர் கிடையாது, கோமதியும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. சரவணன் வாயில்லா பூச்சி, அதட்டி கூட ஒரு வார்த்தை பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோமதியெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா சரி இதுக்கு மேலேயே அவங்கள பட்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் எல்லாம் இருந்துட்டு, என்னம்மா நீ உன் இஷ்டத்துக்கு உள்ள வர என்னென்னமோ வாங்கிட்டு வந்து கொடுக்குற, ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் தானே பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வெளியில் போக சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, காலையிலேருந்து அவங்க ஒன்றுமே சாப்பிடல, இப்படியே சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது, அவங்க ஏற்கனவே சுகர் பேஷண்ட் வேறு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வரவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் ஏதாவது பண்ணி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஆச்சுன்னா நாங்கள் தானே பதில் சொல்லுவேன். நீங்கள் எதுவும் கொடுக்காம இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆக போகிறத தவிர நாங்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்களெல்லாம் விசாரிக்கணும். முதல்ல நீ வெளியே போமா அப்படின்ற மாதிரி மீனாவை வெளியே விரட்டி அடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாண்டியனோட குடும்பத்தை ரொம்பவே நல்ல விதமாக தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேலு சக்திவேலு எல்லாம் இருந்துட்டு லாயரை கூட்டிகிட்டு போய் நாங்களே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு வந்து சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு நான் அப்படின்ற மாதிரி கேட்கவும், சரி நீ வாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துவேலு இருந்துட்டு மீனாவை கூட்டிக்கிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம கோமதியெல்லாம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அப்போ நம்ம மீனா இருந்துட்டு நாங்கள் உள்ளே போய் பேசிட்டு வரோம் இருங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனா இருந்துட்டு அவங்க எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம், இந்நேரம் நீங்கள் பாண்டியனோட குடும்பத்தை விசாரித்து பார்த்துருப்பீங்க,
அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எம்பிட்டு நல்லா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போவாவது அவங்கள வெளியில் விடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியில் விடணும்னு எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கு, ஆனால் அது எங்களால் முடியாது. அவங்க ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் போயிட்டுங்கன்னா கண்டிப்பாக எங்களை மேல் இடத்துல வந்து போட்டு கொடுத்துருவாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இன்றைக்கி ஸ்டேஷன்லலாம் வைக்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக ஜெயிலில் தான் போட போகிறோம். ஜெயிலில் போட போகிறீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? தப்பே செய்யாத அவங்கள எப்படிங்க நீங்கள் ஜெயிலில் போட முடியும்? இங்கே பாருங்கள், முதல்ல கம்ப்ளைண்ட் இவங்க தான் கொடுத்துருக்கணும். ஆனால் குடும்பமானம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் அமைதியை விட்டுட்டாங்க. ஆனால் செய்கிற தப்பை எல்லாத்தையும் அந்த குடும்பம் செஞ்சுட்டு தண்டனையை ஒன்றுமே செய்யாத இவங்க தண்டனை அனுபவிக்கணுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கும் எல்லாம் புரியுது, ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க. வேணா அரசியும் ராஜியும் என்ன விட்டுருங்க. ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. மற்ற எல்லாரும் மேலே தான் ஸ்ட்ராங்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வேணா அவங்க 2 பேர்த்தையும் மட்டும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இவங்களையாவது விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. கோமதியை மட்டுமாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து பேசுகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போங்க, இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, ராஜியும் அரசியும் வேணால் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜியும் அரசியும் மட்டும் ஸ்டேஷனில் இருக்க வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. மற்ற எல்லாரையும் ஜெயிலில் போட போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான், அவளால் நான் தான் கஷ்டப்படணும், இவங்களாம் எதுக்காக கஷ்டப்படணும்? என் தம்பி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இவங்க எல்லாத்தையும் நீங்கள் விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, தேவையில்லாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாத. அதுக்கப்புறம் அதுவும் இல்லைன்னு ஆகிடும். மொத்த பேரும் ஜெயிலில் தான் போய் உக்காரணும். கொஞ்சம் நேரம் அமைதியாரு. நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாக்க ஏதோ மதியத்தோடு மதியமாக நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க வீடியோ ஆதாரத்தோடு இருக்காங்க. இவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. சண்டை நடக்கிற போது சண்டையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கணும். ஆனால் அவங்க எந்த கேப்பில் வீடியோ எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ ஒரு ஃப்ராடு குடும்பமாக இருக்குது அந்த குடும்பம். எப்படி தான் அந்த குடும்பத்தோடு போய் மாட்டினீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. எங்களை ஜெயிக்கிறத நினச்சி நீங்கள் தான் பிரச்சனையே தேவையில்லாமல் வளர்த்து விட்டுருக்கீங்க. இப்போ பாருங்கள், எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சக்திவேலும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நாங்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போக போகிறோமா? நாகப்பாம்பை கூடவே வச்சு வளர்த்துருக்கோம். அதை கொத்துன்னு நாங்கள் நினைக்கவே இல்லையே. அது முதல்ல நாகப்பாம்பனே நாங்கள் எடை போடவே இல்லையே. ரொம்ப நல்லதாக நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்படி கொத்துற விஷமாக இல்லை இது இருக்குது. இது தெரியாமல் இத்தனை வருஷம் நாங்கள் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆத்தா, நாளைக்கு கண்டிப்பாக உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துடும், நீ அழுந்தா மனசு தாங்கல ஆத்தா அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க அண்ணன், உங்களுக்காக நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்காகவும் நாங்கள் படுத்துக்கிறோம். ராஜியும் அரசியும் மட்டும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க. வேணா உன்னை நம்பி தாம்மா விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. ராஜி இருந்துட்டு நான் வரமாட்டேன், அத்தை கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. வேண்டாம் ராஜி, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. கஷ்டம் வேணாலையும் பிள்ளைய பெற்ற பாவத்துக்காக நாங்கள் வேணால் தண்டனை அனுபவிச்சுக்கிறோம். அவளை கட்டின பாவத்துக்காக என் பிள்ளை தண்டனை அனுபவிக்கிட்டோம். என் புருஷன் கல்யாணம் பண்ண பாவத்துக்காக அவரும் தண்டனை அனுபவிக்கிட்டோம். அண்ணனுக்கு துணையாக இவங்க 2 பேர் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் மட்டும் கஷ்டப்படக்கூடாதும்மா, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஸ்டேட்மெண்ட்லேயும் கையெழுத்தும் வாங்கிக்கிறாங்க. அரசி இருந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.